திருவனந்தபுரத்துல கொண்டு போய் 5வது மேட்ச் கடவுளா பார்த்து வச்சு திலக் இன்ஜுரி ஆகி எப்படி எப்படிலாம் வாய்ப்பு கொடுத்து பயன்படுத்தியாரு ஒரே பேட்ஸ்மேன் கிரிக்கெட் வரலாற்றுல சஞ்சு சாம்சன் மட்டும்தான். என்ன நீங்க சஞ்சு சாம்சன் முட்டு கொடுங்க, ஒரு அளவு கொடுங்க. கடைசி 16 இன்னிங்ஸ்ல 268 ரன், ஆவரேஜ் 16 ஸ்ட்ரைக் ரேட். பேட்ஸ்மேன் தான் இல்லனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் நமக்கு ஈஸியா முட்டு கொடுத்து பேக்கப் பண்ணிடுவாங்க, வெளியே உட்கார வச்சா ஜஸ்டிஸ் பிளஸ் சஞ்சு சாம்சன் டேக் போடுவாங்க, நாம என்ன ஆனாலும் இப்படி ஆடிட்டு போலாங்கிற மாதிரி ஆடுவாரு அனுபவம் எனக்கு அப்படி தோணுது. இல்ல நான் சொல்ல நினைக்கிறேன், நாளைக்கு வருண் சக்கரவர்த்தி கம்பீர் மடியில போய் படுத்து சொன்னா நீ அப்போ ஃபீல் பண்ணிருக்காருன்னு தெரியும். ஏப்பா வேர்ல்டு கப் ஆடுறதுக்கு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய அவரு வெச்சுக்கலையோ விட்டுட்டாரோன்னு நினைக்கிறோம். ரொம்ப ஃபீல் பண்றோம். ஃபீல் ஃபார் சஞ்சு. சரியா, தன் சொந்த மக்கள் முன்னாடியே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலைதான் வந்து சஞ்சு சாம்சனுக்கு. வணக்கம் கிரிக்கெட் மக்களே, இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சிச்சு, நாங்களும் கையோட வந்தாச்சு. சஞ்சு சாம்சனோட ஃபெயிலியர் இதெல்லாம் பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும். சரி, டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு டாக் ஆஃப் த இன்டர்நெட்டே இன்னைக்கு நைட் என்ன இருக்க போகுதுன்னா, சாம்சன் சேட்டா சஞ்சு சாம்சன் இதேதான் இருக்க போகுது. நான் ஒரே ஒரு டேகே சொல்றேனே, தன்னோட பிளேஸ பொசிஷனை இழந்துட்டாரா சஞ்சு சாம்சன், அவ்வளவுதான். இதுதான் இன்னைக்கு டாக்கா இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஷான் கிஷனை வந்து விக்கெட் கீப்பரா இறக்கியிருந்தாங்க. இத பத்தி என்ன சொல்றீங்க நீங்க ரெண்டு பேரும்? இல்ல போன வீடியோலதான் நான் வந்துட்டு ஹீரோ மாதிரி எலிவேஷன் எல்லாம் கொடுத்தேன். காயப்பட்ட சிங்கம் கருதி அது மாதிரி கொடுத்து இன்னைக்கு சத்தியமா நினைச்சேன் ஒரு செஞ்சுரியில ஒரு 50 அடிப்பான். கேரளால நடக்குது, திருவனந்தபுரத்துல நடக்குது, ஹோம் கிரவுண்டு, சொந்த மக்கள் முன்னாடி யாரோ ஒரு இன்டர்நேஷனல் பிளேயருக்கு இவ்வளவு ஃபெயிலியர் ஆகி ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து இவ்வளவு பெரிய வாய்ப்பு சொந்தம் பண்ணல. பேட்டிங் பிச்சுனே இது மாதிரி ஒரு பிச்சுல வந்து இஸ்வோதி 3 6 அடிச்சாரு. இஸ்வோதி வந்து இன்னைக்கு வந்து 33 ரன். அப்படியாப்பட்ட பேட்டிங் பிச்சுல தங்கமான வாய்ப்பை தவறு விட்டுட்டு போயிட்டாரு இஷான். தன் சொந்த மக்கள் முன்னாடியே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலைதான் வந்து சஞ்சு சாம்சனுக்கு. அதே மாதிரி இஷான் கிஷன் அடியில நிலை குளிச்சு போயிட்டார். டக்கவுட்ல உட்கார்றத அவரால் பார்க்க முடியல. ஃபீல்டிங் பண்ணும் போது மொரால் சப்போர்ட்டே கிடையாது. ஒரு மாதிரி அங்கேயும் ஓடிட்டு இருந்தாரு. இதுக்கு மேல நீங்க கஷ்டப்பட்டு அப்படி இப்படி இன்க்ளூட் பண்ணாலும் அவர் ஆட வைக்கிறது கஷ்டம் தான், வேஸ்ட். அதாவது வந்து நான் கிரிக்கெட் ஆடுறேங்கிறது மறந்து போய் ஆடிட்டு இருக்கிறாரு அவரு. நான் பேசினா கொடுக்கறதா சொல்லுவேன். இருந்தாலும் போன மேட்சுக்கு இருந்ததுக்கு சஞ்சு சாம்சன் நீங்க சொல்றது எல்லாமே ஒத்துக்குவேன். கிரிக்கெட்டுங்கிறது ஃபார்ம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கிரிக்கெட்டுங்கிறது எப்பயுமே ஒரு மென்டல், எப்பயுமே ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் உள்ள போகணும். சஞ்சு சாம்சனுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே அமையலையோ. அதாவது 4 மேட்ச் கொடுத்தாங்க, அடிக்கல, அதெல்லாம் வேற விஷயம். ஏன் நீங்க கேட்கலாம், ஏன் 4 மேட்ச்ல அடிச்சிருக்கலான்னுட்டு. நீங்க எனக்கு சொந்த ஊர்ல ஆட போறாரு, இவர் தான் சொன்னாரு, அபிமன்யு முகுந்த் தான் சொன்னாரு, அவர் கீப்பிங் பண்ண போறதில்லன்னு மேட்சுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்களாம். கடைசி மேட்ச் அதுவே அவரோட நம்ம இதுக்கு இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணிருச்சு. இவர் T20 ஸ்குவாடுக்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதோவே அவருக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அதனாலயே அவர் 4th மேட்ச் எப்படியும் ஆனாலும் நமக்கு இடம் கிடைக்க போறது இல்லைங்கிற மாதிரி ஒரு அவருக்கு மட்டும் அந்த ஒரு மென்டல் டார்ச்சர் மாதிரி. என்னதான் நல்லா விளையாண்டாலும் எப்படிதான் இருந்தாலும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிற மாதிரி ஒரு அன்லக்கின்னு சொல்லலாம். பெஸ்ட் அன்லக்கிக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா நீ இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்காதீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு புடிச்சிட்டு வந்துருக்கேன். சஞ்சு சாம்சன் அடிக்கிறது பேசுறமே, நீங்க என்ன அன்லக்கின்னு ஈஸியா சொல்லிட்டு போறீங்க. 5 மேட்ச்ல 50 ரன் அடிச்சு 10 ஆவரேஜ் வச்சிருக்கிற பிளேயர்ல ஒரு சீரீஸ்ல லோயஸ்ட் ஆவரேஜ் கொண்ட பிளேயர்ஸ்ல யாராவது லிஸ்ட் வைக்கலாமா?
சௌமியா சர்கர் 9.6. நீ பங்களாதேஷ் match எடுத்துட்டு test வராத, match. அவன் ஆப்கானிஸ்தான் மதி வீரான ஒரு ஜிம்பாப்வே பிளேயர் 9.80. விராட் கோலி 10.71. விராட் கோலியோட ரெக்கார்டை பிரேக் பண்ணி சஞ்சு சாம்சன் 10 ரன் ஆவரேஜ் தேர்ட் பிளேஸ்ல வந்துட்டாரு ஒரு சீரீஸ்ல லோயஸ்ட் ரன் ஆவரேஜ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ல. நீங்க எதுக்கு சஞ்சு சாம்சன் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு அவரோட ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் ரன்ஸ் அடிக்காம டக் அவுட் அவர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு அன்லக்கின்னு சொல்றது அன்லக்கிங்கிறீங்க. அவர் பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லுங்க. சரி, பர்ஃபார்ம் பண்ணல. நான் என்ன சொல்றேன், பர்ஃபார்ம் பண்ணல ஒத்துக்கல. 4 மேட்ச் அடிக்காது, 5ஆம் மேட்ச். நான் இந்த 5ஆம் மேட்ச் மட்டும் ஒண்ணு சொல்றேன். கார்னர் அவரு நான் சொல்றது என்னன்னா அன்லக்கினா எப்படி நான் சொல்ல வரேன்னா 4 மேட்ச் அன்லக்கி சொல்ல வரல. இந்த 5ஆவது மேட்ச் மட்டும் ஒரு நாமெல்லாம் எதிர்பார்த்தோம்ல, அந்த ஸ்டாண்டர்ட் ஏன் அவரால் கொடுக்க முடியலன்னா, இப்ப வேர்ல்டு கப் ஆட போற அந்த பிளேஸ் உனக்குன்னு தெரிஞ்சா ஒரு எப்படி இருப்ப, ஆனா அந்த இடமே உனக்கு இல்லைங்கிறப்ப உனக்கு கீப்பிங்க்கு தான் வச்சிருக்காங்க. அந்த கீப்பிங்கே தூக்கி வேற ஒருத்தர் கையில கொடுக்க இல்லும்போது அந்த இதே போயிரும்ல, அந்த ஒரு ஒரு ஜாய்ஸ்னஸே போயிரும்ல. அத சொல்றேன். இல்ல இது நீ சொன்னது வந்து தம்பி, நீ வேர்ல்டு கப் இருக்கா இல்லையான்னு தெரியாம ஆடுறாங்கன்னு சொல்ற. நீ ஏன்னா என்னடா பண்ணீங்க முதல் T20 இருந்து என்ன பண்ண? நீ தானே சொன்னீங்க ஃபர்ஸ்ட் T20 ஆடும்போது தெரியும் சஞ்சு சாம்சன் தான் வேர்ல்டு கப் ஓபன் பண்ண போறாங்கன்னு. நாம பேசணும், நிறைய சேனல்ஸ்ல பேசியிருந்தாங்க, அஸ்வின் சேனல் எல்லாத்துலயுமே பேசியிருந்தாங்க. அப்பையில இருந்துமே அவர் ப்ரெஷரா தான் ஆடிட்டு இருக்காரு. இந்த மேட்சுமே முன்னாடி பின்னாடி போய் ஆடி ட்ரை பண்ணி பார்த்தாரு. அவரோட டெக்னிக் எல்லாமே மாறிடுச்சு. அவரோட டெக்னிக் முடிச்சு ஒரு கன்சிஸ்டன்டா ஆட ட்ரை பண்றாரு, அவரால் முடியல. இன்னைக்குமே எட்ஜ் ஆகி தான் போச்சு. லீடிங் எட்ஜ் ஆகி தான் விக்கெட் ஆனாரு. அது ஃபர்கிசன் புதுசா வந்து இன்னைக்கு அவர் விக்கெட் எடுத்தாரு. மறுபடியும் அவர் பேக்க திருப்பி ஃபார்முக்கு வந்து ஓகேவா. அதனால இதுல நீங்க எல்லாருமே சஞ்சு தான் குறை சொல்லணும். நான் இன்னைக்கு டீம் மேனேஜ்மெண்ட் கம்பீரையோ குறையே சொல்ல மாட்டேன். அவங்க நினைச்சிருந்தா லாஸ்ட் 2 ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். அவங்க நினைச்சிருந்தா லாஸ்ட் 2 மேட்சை தூக்கிட்டு வேற யாராவது ட்ரை பண்ணிருக்கலாம். சரியா, 5 மேட்சுமே சஞ்சுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க வந்து டீம் மேனேஜ்மெண்ட்டையோ கம்பீரையோ மாம்ஸ் மேல கையே வைக்க கூடாது. சஞ்சு தான் இந்த மேட்ச் அடிச்சுட்டு ஹோம் கிரவுண்ட்ல, நான் மத்த கிரவுண்ட்ல எதுனே சொல்ல, ஹோம் கிரவுண்ட்ல அடிச்சிருக்கலாம். ஒரு 30+ நான் எதிர்பார்த்தேன் இன்னைக்கு. ஒரு கிரிக்கெட் ஃபேனா நான் கண்டிப்பா 30+ இன்னைக்கு எதிர்பார்த்தேன். அவர் நல்லா ஆடணும் தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த இன்னிங்ஸும் ஃபெயில் ஆயிட்டாருன்னா நாளைக்கு இல்ல நாளானிக்கு வேர்ல்டு கப் ஸ்குவாடு ஃபைனல் ரிசல்ட் வந்துடும். அதுல சஞ்சு இருப்பாரு, ஆனா பேக்கப்பா தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க பேசுறதுக்கு முன்னாடி சொல்றேன், நீங்க அவருக்கு ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரீங்க. நான் என்ன கேக்குறேன், மத்த பிளேயர் கொடுத்த சான்ஸ் எப்ப போன சீரி ஃபுல் நல்லா ஆடி வெளியே உட்கார வச்சாங்கப்பா, நீங்க அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நான் இப்ப பேசுறேன். என்ன நீங்க சஞ்சு சாம்சன் விட்டு கொடுங்க, ஒரு அளவு கொடுங்க. 16 இன்னிங்ஸ்ல 268 ரன் ஆவரேஜ், 16 ஸ்ட்ரைக் ரேட். பேட்ஸ்மேன் தான் 16 ஆவரேஜ் சுத்தி அவுட் ஆறாரு. ஓகே, ஸ்ட்ரைக் ரேட் 128 வச்சிருப்பாங்களா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்? நம்மனா பாகிஸ்தானா ஸ்பின் ட்ராக்ல ஆடிட்டு இருக்கிறோம். அடிச்ச 270 250 பிட்ச்ல வந்து 128 ஸ்ட்ரைக் ரேட் வச்சது ஒரு நியாயமா? இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்லு, அதுக்கப்புறம் நீங்க வேற ஏதாவது பேசு. கரெக்டா சொல்லுங்க, முட்டு கொடுங்க. நான் கரெக்டாவே சொல்றேன் கேளு. நான் வந்துட்டு என்ன சொல்றேன், இப்பயுமே சஞ்சு சாம்சன் வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்கு எடுத்துட்டு போங்கன்னு நான் சொல்ல. அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆயிட்டாரு, அவரு கிரிக்கெட்டே மறந்துட்டாருன்னு ஒத்துக்கிறேன். ஆனா அவருக்கு இந்த நிலைமை ஏன் வந்தது, அவர் அன்லக்கின்னு சொல்றல, அதை நீ ஒத்துக்கணும். அவரால மட்டும்தான் வந்துச்சு, வேற யாராலையும் வரல. அவரால் மட்டும்தான் வந்துச்சு. உங்களுக்கு அடிச்சு உள்ள இருப்பாரு. அதே மாதிரிதான் 5வது மேட்ச் கரெக்டா அடிச்சு நீங்க வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருந்திருக்கலாம். டெல்லியில நடந்திருக்காது. திருவனந்தபுரத்துல கொண்டு போய் 5வது மேட்ச் கடவுளா பார்த்து வச்சு திலக்கருமாக்கு இன்ஜுரி ஆகி எப்படி எப்படிலாம் வாய்ப்பு கொடுத்து பயன்படுத்தியாரு ஒரே பேட்ஸ்மேன் கிரிக்கெட் வரலாற்றுல சஞ்சு சாம்சன் மட்டும்தான். இல்ல இப்போ அந்த அன்லக்கி ஃபேக்டரை நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஏன்னா அவங்க டீம்ல வந்து இதுக்கு முன்னாடி சீரீஸ்லயும் சரி, ஒரு 2-3 சீரீஸ்ல ஆன் அண்ட் ஆஃபா தான் சஞ்சு யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க வந்து உங்க செல்ஃப் வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும். நீ இப்ப ப்ரூவ் பண்ணாதான் டீம்ல வேர்ல்டு கப்ங்கிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல ஆட போற. சரியா, அதுக்கு உனக்கு 5 மேட்ச் கொடுக்குறாங்க, நீங்க ஏன் ஒரு மேட்ச் கூட பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டுதான். அதாவது உங்க ஹோம் கிரவுண்டு, நீ வெளி கிரவுண்ட்ல கூட பெரிய சீரீஸ் ஆடி இருக்க மாட்டீங்க, IPLs தான் ஆடுறீங்க. சரியா, நீங்க ஹோம் கிரவுண்ட் ரஞ்சி இதுலதான் ஆடுறீங்க.
ஸ்மாக்லாம் இதுலதான் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது ஹோம் கிரவுண்ட்லயே நான் பர்ஃபார்ம் பண்ணாத போது பொறுமையா ஆடி இருக்கலாம். சரியா, இன்னைக்குமே அபிஷேக் சர்மா குட்டா நல்லா தான் ஸ்ட்ரைக் பண்ணி ஓபன் பண்ணாரு. நீங்க பொறுமையா ஆடி இருக்கலாம், ரன்ஸ் தேர்த்திருக்கலாம். நான் எப்பயுமே அதான் சொல்றேன், ஸ்ட்ரைக் ரேட் போனா போயிட்டு போகுது. விராட் கோலி, உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னா விராட் கோலி, திலக் வர்மா எல்லாத்தையுமே சொல்லுவேன். ஸ்ட்ரைக் ரேட் போனா மயிரா போச்சு, ஒழுங்கா நீங்க ஆடலாம் அப்படின்னு தான் சொல்றேன். நந்தன் நான் சொல்றது கரெக்ட் தான். நீ இந்த சீரீஸ் ஜெயிச்சு நம்ம ஒன்னும் கொண்டு போய் அலமாரியில வைக்க போறது கிடையாது. எப்படியுமே 3-1 ஆல்ரெடி இந்தியா தான் லீடர் இருக்கு. நீ 50 பந்துக்கு 65 ரன் அடி. உன்னோட 50 பந்துக்கு 125 ரன் அடிக்க சொல்லல. நீ எதுக்கு 10 பாலே 5வது பாலே நீ எதுக்கு சுத்துற? அதுவும் நீ எந்த ஸ்டெம்புக்கு வர பால யாராவது இன்சைட் வச்சாய் லாங்ல தேர்ட் மேன்ல கேட்ச் போற அளவுக்கு சுத்துவ. நீங்க அதை கவர் டிரைவ் அடிதான் நீட்டா 4 ஆச்சும் போயிருக்கும். ஏன்னா டிஃபென்ஸ் அடி இருக்கலாம், சிங்கிள் தட்டி விடலாம். உனக்கு அந்த ஆப்போசிட் சைட்ல தான் அபிஷேக் சர்மா போல பொழக்கிறான். அவன் அடிக்கிறானாலே 14 பால் 30 ரன் வந்துட்டான். நீ சிங்கிள் மாட்டி விட்டு போலாம்ல, அது ஏன் நீ அடிக்க போய் அவுட் ஆகுற? நான் விராட் கோலி அந்த 2020 வேர்ல்ட் கப் ஃபைனல் இருந்தது இல்ல, நீட்டா 50 பந்துக்கு 50 ரன் அடிச்சு கடைசி 60 பந்துக்கு ஒரு 70-75 ரன் அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் வந்தாரு. அது மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு போறவங்க யாரு எந்த கேள்வியுமே கேட்க போறாரு. கம்பீர் நீ ஏன் ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடணும்னு கேட்க போறாரா? நீ ரிங்கு சிங் 8 பந்துக்கு 8 ரன் தான், நீ கம்பீர் போய் ஏப்ப 8 பந்துக்கு 8 ரன் அடிச்சுன்னு கேட்க போறாங்களா? எதுவுமே கேட்க போறதில்ல. இதெல்லாம் இங்க ஒரு பாயிண்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. அந்த வாய்ப்பை நீ ஏன் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீன்னு மட்டும் தான் கேள்விங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஓவர் கான்பிடன்ஸோ கான்பிடன்ட்டே இல்லாதனாலதான் ஏன் இந்த நிலைமைக்கு வந்தாரு. அவரால் ஆட முடியலையா பேட்டிங்? நீ சொல்றதா இல்லண்ணா சிஎஸ்கே ஃபேன்ஸ் நமக்கு ஈஸியா முட்டு கொடுத்து பேக்கப் பண்ணிடுவாங்க. வெளியே வச்சா ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன் டேக் போடுவாங்க. நாம என்ன ஆனாலும் இப்ப நமக்கு எப்படி ஆடிட்டு போலாங்கிற மாதிரி ஆடுவாரு அனுபவம் எனக்கு அப்படி தோணுது. இல்ல நான் சொல்றத கேளு. கிரிக்கெட்டுங்கிறதுலாம் ஒவ்வொரு பிளேயருக்கு எவ்வளவு பெரிய சான்ஸ் தெரியுமா? ஒரு 5 மேட்ச் 20 மேட்ச் வேர்ல்டு கப்ல நான் போன ஆட்டம் ஒரு கதையை சொன்னேன், இந்த ஆட்டம் ஒரு கதையை சொல்றேன். பீடாக் அவரோட சேனல்ல சொன்னதுதான். 2011 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல டேவிட் மில்லர் எடுக்காம ஃபேப் டு பிளேசிஸ் எடுத்தாங்களாமா. அதுக்கு டேவிட் மில்லர் போயிட்டு பீடாக் மடியில படுத்துட்டு என்ன எடுக்கல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. அப்போ 17 வயசு தான் நம்ம டேவிட் மில்லருக்கு. அழுந்துட்டு இருந்தாராமா. இப்ப டேவிட் மில்லர் எவ்வளவு பெரிய லெஜெண்ட் ஆயிருக்காரு. அந்த குற்ற உணர்ச்சி கூட சஞ்சு சாம்சன் கிடையாது. ஏன் நம்ம அந்த இப்படி அவுட் ஆறமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம ஆடிட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டு நாளைக்கு ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன் வந்துச்சுன்னா இது யார் கேள்வி? ஒருவேளை யார் பொறுப்பு இருக்கு? இல்ல நான் என்ன நினைக்கிறேன், நாளைக்கு வருண் சக்கரவர்த்தி கம்பீர் மடியில போய் சொன்னா நீ அப்போ ஃபீல் பண்ணிருக்காருன்னு தெரியும். ஏப்பா மில்லர் 19 வயசுல இருக்கும் போது சொன்னது இப்ப அவருக்கு வயசு 10 வருஷம் கழிச்சுதான் தெரியுது. அது மாதிரி வருண் சக்கரவர்த்தி நாளைக்கு சொல்லல அவரு அழுதாரு. 30 இப்ப சரி நான் ஒரு 5 வயசுல இன்னொரு 5 வருஷத்துல சொல்லிட்டு அந்த வேர்ல்டு கப் அவர் கஷ்டப்பட்டாரு அப்படின்னு. நீங்க ஓப்பனிங் பொசிஷன்ல வாய்ப்பு கொடுக்கலீங்க. ஒரே நிமிஷம் ஸ்டாட்ஸ் சொல்றதுக்கு ஒரு நிமிஷம். எனக்கு தெரிஞ்சு யாருமே அவங்க சொந்த கிரவுண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது இன்டர்நேஷனல் மேட்ச். நீ அந்த ஸ்டாட்ஸ் வேணா எடுத்து பாரு, அதுக்கு சஞ்சு சாம்சன் ஒரு விதி விலக்கு இல்ல, நீ அதை எடுத்து பாக்க. சொந்த கிரவுண்ட்ல சொல்ல ஓப்பனிங் பொசிஷன்ல உங்களுக்கு வாய்ப்பு எத்தனை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தெரியுமா? 1 ரன் 3 ரன் 5 ரன் 26 109 0 0 107 111 10 0. அப்புறமேட்டு பாருங்க 6 24 0 6 10 37 2 29 39 13 56. அப்படின்னா நீங்க 2 செஞ்சுரி 3 செஞ்சுரி ஒரு 3 50 தவிர ஓப்பனிங் பொசிஷன்லயுமே ஒண்ணும் பண்ணது கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன், அவர் ஓப்பனிங் பொசிஷன்ல கேக்குறத மட்டும் நான் ஒரே ஒரு பதில் மட்டும் கேட்கறேன் உங்ககிட்ட. நல்லா ஆடிட்டு இருந்தவரை டிராப் பண்ணாங்க, அது ஒத்துக்குவியா? நல்லா ஆடலிங்க டிராப் பண்ணாங்க, செஞ்சுரி அடிச்சு அடுத்த மேட்ச் டிராப் பண்ணல, பொசிஷனை ஸ்வைப் பண்ணாங்க. ஒரே நிமிஷம் அதான் சொல்றேன், நல்லா ஆடிட்டு இருந்தாரு சஞ்சு, சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு ஏசியா கப் முன்னாடி வரைக்கும். ஏசியா கப்புக்கு அப்புறம் கம்பீர் கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் கில்ல உள்ள கொண்டு கில்ல 3 ஃபார்மட் கேப்டனா ட்ரை பண்றான், 3 ஃபார்மட் ஓப்பனரா ட்ரை பண்றதுதான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா, அவர் ஸ்மாட்ல அதுக்கு முன்னாடி விஜய் ஹசாரேல எல்லாம் நல்லா தான் விளையாண்டு இருந்தாரு சஞ்சு சாம்சன். இப்போ என்ன கேள்வினா, உங்களுக்கு இந்த ப்ரெஷர் இருக்கும்ல, நீங்க இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பிளேயர், நீங்க ரொம்ப காலமா 2012-10 இருந்து விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்பாட்டே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தவான் ரோஹித் எல்லாம் சொல்றேன். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் விளையாண்டு இருந்தாங்க, ஐபிஎல் விளையாண்டாங்க.
அப்புறம் இந்தியா டீமுக்குள்ள ஒரு வர பேஸ் இருந்துச்சு. சச்சின் சேவாக்லாம் ரிட்டையர் ஆக பேசல, இவங்க கன்சிஸ்டன்டா பேக் பண்ணவுடனே இவங்க வந்து ஆடி அவங்க பிளேஸ் செக்யூர் பண்ணாங்க. நந்தா அது வேர்ட் அண்டர்லைன் பண்ணு. அதுதான், பேர் பண்ணாங்க. அந்த back ஃபெயிலியர் பண்ணாங்க. இருந்தது. ரோஹித் சர்மா முத மேட்ச்ல 200 அடிக்க கிடையாது. பேர் பண்ணனால ஓபனிங் நீங்க சொல்றீங்க அப்படின்னா டொமஸ்டிக் மேட்சஸ் விளையாண்டாங்க. இந்த டைம் சைடு புஸ்டாக்களியில வந்து சஞ்சு சாம்சன் வெறும் 3 மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. அதாவது இசான் கிசான் எல்லா மேட்சுமே விளையாண்டுருக்காரு. 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குமோ? நம்ம ஏன் மொத்தத்துல 3 மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. 43, 19, 51 அடிச்சதுல சஞ்சு சாம்சன் இன்டர்நேஷனல் டியூட்டி இருந்தது. ஒன் டே டெஸ்ட் சீரிஸ் இருக்கும்போது விஜய் கேசர் இருந்துச்சு. அதுதான் கேக்குறேன். எனக்கே போர் அடிச்சிருச்சு. இந்த பாயிண்ட் நான் சொல்லியே முடிச்சிடறேன். நீ பேக் பண்ணலன்னு சொல்றது விட்டுட்டு அவங்க பேக் பண்ணிருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளா பேக் பண்ணாத விட்டுரு, சரியா? அவங்க ஏன்னா டைம் கிடையாது. நம்ம வேர்ல்டு கப்புக்கு ரொம்ப குறுகியால இருக்கு. அவங்களும் 2-3 காம்பினேஷன் ட்ரை பண்ணாங்க. ஏன்னா ரோஹித் ரிட்டையர் ஆயிட்டாரு, ஓப்பனிங் கிடையாது. கில்ல ட்ரை பண்ணாங்க, ஜெய்ஸ்வால் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் சஞ்சு சாம்சன் கில்ல தூக்கிட்டு சஞ்சு சாம்சனை பர்மனண்டா போட்டாங்க. இப்படி இந்த சிச்சுவேஷன்ல நீங்க கண்டிப்பா இப்ப சரி, நீங்க ஒரே நிமிஷம், இந்த T20 இந்த நியூசிலாந்து T20க்கு முன்னாடி வேர்ல்டு கப்போட விக்கெட் கீப்பிங் ஓபனர் யாருன்னு கேட்டா யாரு சொல்லுவ? நீ யார் விக்கெட் கீப்பர் முதல்ல யார் இருந்தா சொல்லு. அத சொல்லு. விக்கெட் கீப்பிங் ஓபனர் யாருன்னு கேட்டா யாரு சொல்லுவ? ஜித்தேஷ் சர்மா தானே இருந்தான். இந்த சொல்றேன், இதுக்கு சொல்றேன். இந்த சீரிஸ் வரையிலுமே சஞ்சு சாம்சன் தான் ஓபனிங் பேட்ஸ்மேன் பிளஸ் விக்கெட் கீப்பர். நான் கன்ஃபார்ம் வேர்ல்டு கப்னே நினைச்சேன். ஆமா, வேர்ல்டு கப் அப்ப இருந்ததுக்கு சொல்றேன். ஜித்தேஷ் சர்மா வந்ததுமே நீங்க ஒரு ஜித்தேஷ் சர்மா கீப்பிங் பண்ண வச்சு கில்ல மேல ஆட விட்டதுமே சஞ்சு சாம்சன் அங்க வாய்ப்பே இல்ல அங்க மாதிரி ஆயிப்போச்சு. பதில் சொல்றேன். இல்ல நான் கேட்டது நீ குழப்பிட்ட. இப்போ கில்ல தூக்கிட்டா அந்த இடத்துல ஓபனர் யாரு? விக்கெட் கீப்பர்ன்றதோட ஓபனர் யாரு? சாம்சன் தானே. சாம்சன் தானே. ஈஸி ஆன்சர். ஒரு உண்மை இல்ல, ஈஸி ஆன்சர்லாம் இல்ல இது. நீ என்ன பேசிட்டு இருக்க? சரி, இந்த சீரிஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு கில்லு டீம் ஸ்குவாட்ல இருப்பான்னு நினைச்சு இருக்க மாட்டான்னு நினைச்சு எனக்கு அது பதில் சொல்லு. அதுதான் சொல்றேன். நீங்க என்ன கேள்வி கேக்குறேன்னா, நீ கில் இல்லைன்னா ஓப்பனிங் யாருன்னு அசால்ட்டா கேக்குற. இந்த சீரீஸுக்கு முன்னாடி கில்லு டீம்ல இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீ நினைச்சியா நினைக்கல? எனக்கு அதுக்கு மட்டும் பதில். கில்லு தான் ஆடுவாங்கன்னு எல்லாமே நினைச்சோம். திடீர்னு அப்ப கில்லுக்கே தெரியாது. இப்படி முட்டு கொடுத்துட்டு நல்ல இடத்த குடுத்துட்டாங்க. ஆடுல இப்ப ஒரு மேட்ச் 2 மேட்ச் 5 மேட்ச் பாருங்க. நான் முட்டை குடுக்கறேன்னு இப்பயும் சொல்லல. பர்ஃபார்மன்ஸ் இன்டர்நேஷனல்ல ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிச்சவனுக்கு சஞ்சு சாம்சனோட இந்த சீரிஸோட சம்மரி சொல்றேன். இஸ்ரோதி அடிச்ச சிக்ஸ் கூட 3 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. 5 மேட்ச் சேர்த்து சஞ்சு சாம்சன் அந்த சிக்ஸ் அடிக்கல. இஸ்ரோதிக்கு சஞ்சு சாம்சனுக்கு நான் சொல்றேன். முதல்ல ஒரு நிமிஷம் கிளியர் பண்ணிக்கிறேன். சொல்லு. சஞ்சு சாம்சன் ஆடல, வேர்ல்டு கப் கொண்டு போக கூடாது, இதுல நான் கிளியரா இருக்கேன். அவருக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு என்ன காரணம்னு சொன்னா நீங்க அவரு ஒரு காரணம் இல்ல. நான் சொல்றது கேளு. இந்தியா டீமுக்கே பிரஷர். ஒரு ஓப்பனர் மேல ஒழுங்கா ஆடலன்னா திரும்பி நீங்க சஞ்சு சாம்சன் எப்ப சீரீஸ்க்கு முன்னாடி நல்லா விளையாண்டு இருந்தாலும் திரும்பி அவரை கொண்டு வந்தீங்க. ஏன் ஸ்மார்ட்ல ஆடின நிறைய பேர் ஓப்பனிங்ல இருக்காங்க. கிஷான் கிஷன் வாய்ப்பு கிடைச்ச மாதிரி அவருக்கு கிடைச்சிருக்கலாம்ல. நீ ஜெய்ஸ்வால நீட்டா கொண்டு வந்து சொருவி இருக்கலாம். சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு சஞ்சு சாம்சன் எடுக்கலன்னு சண்டை போடுவாங்கன்னு சஞ்சு சாம்சன் எங்க டீமே கிடையாது இதுக்கு முன்னாடி. சரியா? நாங்க சண்டை போடுறோம் கைகோடுக்கு தானே சண்டை போட்டுருக்கணும். பாத்துட்டீங்க உள்ள போடல. அடுத்து சஞ்சு சாம்சனுக்கு ரெடியா இருக்கு. நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நான் சொல்றேன், பிராக்டிஸ் மேட்ச்ல சஞ்சு சாம்சன் ஆன்லைனாவே ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன் ஹேஷ்டேக் போட்டு ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்றாங்களா இல்லன்னு மட்டும் பாருங்க. 5 மேட்ச் தானே, 50 ரன் தானே.
5 மேட்ச் 150 ரன் அடிச்சீங்களா டீ பிளேஸ்ல இருக்கிறாங்க, 5 மேட்ச் 50 ரன் அடிச்சு உள்ள இருக்க மாட்டாங்களாம் கேள்வி இல்ல கேட்பாங்க. நான் என்ன கேக்குறேன், சரி இப்பயே விடு. இப்ப சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்ம் பண்ணல, கில்லும் பெர்ஃபார்ம் பண்ணல. இப்ப நந்தா நீ கேட்ட அதே கேள்வி கேக்குறேன், யார் ஓப்பனிங்க்கு இப்ப வெளியே ஆள் இருக்கா, யார் எடுக்கலாம்? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஒரே நிமிஷம். இல்ல அதான் சொல்றேன், நான் அதுதான் சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓப்பனிங்க்கு வெளியே ஆளே கிடையாது, சரியா? சஞ்சு ஹேஸ் டு பி பெர்ஃபார்ம், சரியா? பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன்ல உள்ள வராங்க. ஒரே நிமிஷம், நான் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு நிமிஷம் நான் சொல்லியே முடிச்சிட்டேன். இப்போ நீ சொன்ன மாதிரிதான் இந்த 3 லெஃப்ட் ஹேண்டர் தொடர்ந்து எப்படி ஆடுவாங்க. இப்போ ஓப்பனிங் வெளியே இருக்கிறது யாரு? ஜெய்ஸ்வால் வச்சு எப்படி 2 லெஃப்ட் ஹேண்டர் ட்ரை பண்ணவே மாட்டாங்க. அதனால சஞ்சு சாம்சன் தான் ஒரே ஆப்ஷன், சரியா? அவர் பெர்ஃபார்ம் நாங்க நீ சொன்னதை ஒத்துக்கல, அவர் பெருசா பேட் பண்ணலன்னு சொல்றது ஒத்துக்கிறேன். அவருக்கு பேட் லக்குன்னு ஒத்துக்கிறேன், நல்ல ஃபார்ம் இல்ல எல்லாமே ஒத்துக்கிறேன். அவருக்கு 5 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க, அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணி இருக்குன்னு தான் என்னோட கருத்து. அவ யாரையுமே அடிக்கணுமோ இது பண்ண கிடையாது. நான் சொல்றேன் அதெல்லாம் இங்க தூக்கிட்டு வராத தம்பி. கப்பு வேணுமா இல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிளஸ் வித் விக்கெட் கீப்பர் வேணும்னா வெளியே அவைலபிளா இருக்காரு ஒரே ஆப்ஷன் கேஎல் ராகுல் தான். இது எல்லாமே டவுன் ஆர்டர் ஹிட்டர்ஸ் தான். இஷான் எடுக்க மாட்டே நீ? அப்ப விக்கெட் கீப்பருக்கு பேக்கப் அவர் செட்டில்டு பிளேயிங் லெவல்ல கன்ஃபார்ம். இப்ப பேக்கப் தான் நம்ம கேக்குறோம். ருத்ராஜ் கீப்பர் தானே வேணும், கீப்பர் தானே வேணும். இல்ல நான் என்ன சஞ்சு சாம்சன் சான்ஸ் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் முடிஞ்சது. நீ என்ன போட்டா அதை முடிஞ்சு போச்சே. 5 மேட்ச் கொடுத்து அடிக்கலங்கும் போது நான் ரோஹித்தே விளாசுனவன், 5 மேட்ச் கொடுத்து நீ ஏன் அடிக்கலன்ட்டு. ஆனா ரோஹித் கிடைச்ச சான்ஸ் இங்க சொல்ல வரேன். நினைச்சேன் அதுதான் போனாட்டு சாம்சனுக்கு திட்டுற நானே எலிமினேஷன் கொடுத்துட்டு போனேன், மறுபடியும் நானே திட்டுற மாதிரி ஆயிருச்சு. சரி விடுங்க. சரி சாம்சங் எண்ட் ஆஃப் வேர்ல்டு கப் அவ்வளவுதான். வேற என்ன கடைசியா ஒண்ணு சொல்றேன், இந்த சேட்டா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் பாரு, எவெல்லாம் கலாய்க்கிறான்னு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஐபிஎல் வேற வரீங்க, ஐபிஎல் நாங்க அடுத்து பாத்துக்கிறோம். ஐபிஎல் எனக்கு ஒரு பேட்டிங் பிட்ச் 5 மேட்ச் பேட்டிங் பிட்ச்லயே அடிக்கல. சென்னையில 7 மேட்ச் நடக்கும், சாம்சன் அடிப்பாரு நம்புறீங்க? அதாவதுடா இன்டர்நேஷனல் கொடுக்காத கான்பிடன்ட் நாங்க தருவோம். நாங்க தந்தா எங்களுக்கு எப்படி அவரை பெர்ஃபார்ம் பண்ண வைக்க தெரியும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். இன்னொன்னு கேக்குறேன், இது இப்போ இன்டர்நேஷனல்ல இவ்வளவு போர் பர்ஃபார்மன்ஸ் போட்டாரு, வேர்ல்டு கப் ஸ்பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு கத்தி மேல இருக்கிற பூனை மாதிரியே தான் இந்த பக்கம் எல்லாம் இல்லைன்னா வச்சுக்கோ வேர்ல்டு கப் ஸ்பாட்டுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த இன்டர்நேஷனல் பர்ஃபார்ம் பண்ணாம பழைய மாதிரி ராஜஸ்தான்ல ஒரு 4 மேட்ச் தொடர்ந்து அடிப்பாரு பயங்கரமா, அதே மாதிரி சென்னையில ஒரு 4 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணாருன்னு வைங்க, ஃபேன்ஸோட மனதிலுமே இல்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேக்குறேன். ஃபேன்ஸோட மனநிலைமை நல்லா இருப்பா, நீங்க ஜாலியா இருப்பீங்க. எனக்கு என்ன மனநிலையில தப்பா பேசாதீங்க, எப்படி தெரியுமா விஷயம், ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன் அப்படிதான் பேசுவோம். அவ்வளவுதான். கான்பிடன்ட் இல்லன்னா நீயே ஆட மாட்டானந்தா, உண்மைதானே அது? உன் வாழ்க்கையில ஒரு கோப்பு தரணும், கான்பிடன்ட் வந்தா மட்டும் தானே ஆடுவ. நீங்க ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர், நீங்க அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்ப உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குதோ இல்லையா, நீ மெடிடேஷன் பண்ணுங்க, அங்க சர்ச்சுக்கு போங்க, ஏதாவது பண்ணுங்க. உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இந்த உலகத்துல மேட்ச் முடிஞ்சு போச்சு, அடிக்கவும் இல்ல, நீ என்ன பேசினாலும் கேட்டுதான் என்ன பண்ணட்டும். முடிச்சிடுறேன். சஞ்சு சாம்சன் ரொம்ப அடிச்சு தாக்கியாச்சு. என்ன சொல்றேன், இப்போ ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாளாவே சஞ்சு சாம்சனுக்காக பேசிட்டு இருக்கோம். இப்போ ரோஹித்தும் கோலியும் போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்குவாட்ல பெரிய ஆளு ரோஹித் மாதிரி ஆடக்கூடிய நல்லா அதிரடியா ஆடக்கூடிய ஆளு வேணும்னு சொல்லிட்டுதான் கில்ல ட்ரை பண்ணாங்க, கில் முடியலன்னு சஞ்சு ட்ரை பண்ணாங்க. சஞ்சுக்கு ஒரு 5 மேட்ச் கைகோட் இவன் சொல்லுறான் இருங்க ஒரே நாடுறா இந்தியாடா. அத முதல்ல சஞ்சு சாம்சனுக்கு கான்பிடன்ஸ் கிடையாது, கான்பிடன்ஸ் பெருசா கிடையாது.
அதுவும் பேக் பண்ணல, டீம் மேனேஜரும் பேக் பண்ணல. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். நாமளும் அவருக்கு ஜஸ்டிஸ் கேட்டு கரெக்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. வேர்ல்டு கப் ஆடுறதுக்கு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய அவரு வச்சுக்கலையோ, விட்டுட்டாரோன்னு நினைக்கிறோம். ரொம்ப ஃபீல் பண்றோம். ஃபீல் ஃபார் சஞ்சு. சரியா, உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சஞ்சு வந்து விளையாடவரா இல்லையானே தெரிய மாட்டேது. ஓகே, இஷானோட பர்ஃபார்மன்ஸா டாமினன்ஸும் சஞ்சுவோட இடம் பறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டா டாட்டா ஆயிடுவாரான்னு தெரியல.